மீனாட்சியே தினம் மணிக்கரம் இசைக்கும் என் தாயே மதுரை அரசி மீனாட்சியே தினம் மணிக்கரம் இசைக்கும் என் தாயே கன்னி தமிழ் தேனே கன்னி தமிழ் தேனே கருணை புரிவாய் கரம் குவித்தேன் உன்னை கடைக்கன் பாரம்மா கரம் குவித்தேன் உன்னை கடைக்கன் பாரம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வில் உனை பாட வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி உடலில் உறுதி இருக்க வேண்டும் ஒழுக்கமும் அன்பும் வர வேண்டும் உடலில் உறுதி இருக்க வேண்டும் ஒழுக்கமும் அன்பும் தர வேண்டும் மாதவன் சோதரி அம்மா மாதவன் சோதரி உமா மகேஸ்வரி மாதவன் சோதரி உமா மகேஸ்வரி மங்களம் சூடும் ஸ்ரீ புவனேஸ்வரி மங்களம் சூடும் ஸ்ரீ புவனேஸ்வரி என் தாயே மீனாட்சி வாழில் உனை பாடும் வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மீனாட்சி வணக்கம். எர்த்துல தண்ணி ஊத்தி விடுவேன் முத்தமிழே மீனாட்சி பொழுது அழுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது உந்தன் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது முத்தாள அம்மல் வந்து முத்தாடுது முத்தமிழே மீனாட்சி பொழுது ஆளுது முத்தாள அம்மல் வந்து முத்தாடுது முத்தமிழே மீனாட்சி பொழுது ஆளுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது கோபுர கலசத்திலே ஒளி வீசுது முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழே மீனாட்சி பொழுது ஆளுது சித்தாடை கட்டி வந்த பிள்ளை தமிழோ சித்திக்கும் தேன்பாயும் கண்ணீர் தமிழோ சித்தாடை கட்டி வந்த பிள்ளை தமிழோ சித்திக்கும் தேன்பாயும் கண்ணீர் தமிழோ சொக்கருக்கு மாலையிட சொந்தமெல்லாம் கூடி வர சொக்கருக்கு மாலையிட சொந்தமெல்லாம் கூடி வர காலமெல்லாம் உள்வாசல் கல்யாண கோலமம்மா காலமெல்லாம் உள்வாசல் கல்யாண கோலமம்மா முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழ மீனாட்சி பொழுது ஆளுது பூமாரி பொன்மாரி முத்தாளம்மா பூஞ்சோழி நீ இருக்க அலங்காரம்மா பூமாரி பொன்மாரி முத்தாளம்மா பூஞ்சோழி நீ இருக்க அலங்காரம்மா வைகநதி கரையோரம் வண்ணத்தமிழ் இசை கேட்டு வைகநதி கரையோரம் வண்ணத்தமிழ் இசை கேட்டு வெள்ளி மீன்கள் வந்து வந்து துள்ளி விளையாடுதம்மா வெள்ளி மீன்கள் வந்து வந்து துள்ளி விளையாடுதம்மா முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழே மீனாட்சி பொழுது ஆளுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது
ஏறாத மலை ஏறி எருது ரெண்டு தத்தளிக்கே பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவனே. ஏறாத மலை ஏறி எருது ரெண்டு தத்தளிக்கே பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவனே. பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவனே. ஏறாத மலை ஏறி எருது ரெண்டு தத்தளிக்கே பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவனே. உருவாவும் ஏதாந்து பேசுவதே கந்தையா. ஏறாத மலை ஏறி எருது ரெண்டு தத்தளிக்கே பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவனே. ஒரு கொலைக்கு தண்ணி கட்டி எத்தனி பூத்தாடும் மறிப்பொழுந்து வாசம் உண்டோ மலைப்பழனி வேளவனே. ஓட இலக்கள் புகட்டி ஒழுங்காக மச்சிருத்தி அச்சிலே ரெண்டு கிளி இங்கந்தையா. அச்சிலே ரெண்டு கிளி
சிறப்பாக பேரன்புகள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும், பெற்றெடுத்த திரும்பி அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும், விரவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், வருங்கால வாலிபர்களுக்கும், எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும், காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனதருமை அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும், நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும், நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும், இந்த நாடகத்துக்கான வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், அபிநய குற்றம் ஆகிய எந்ததொரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் தாங்கள் கைகளில் கொண்டு நல்லதொரு முறையில் இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதோ எங்களது நாடக கலை ஆரம்பம். நன்றி அடி கிடந்து வணக்கம். அப்புறம் நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நல்லதொரு முறையில் இந்த நாடகம் சிறப்புமிகு நாடகம். நாடகத்துக்கான வரி இருந்தால் அன்பு சார்ந்த சொந்தங்களுக்கு நன்றி. இன்னைக்கு பெண்கள் கூட்டத்தை விட ஆண்கள் கூட்டம் தான் மெஜாரிட்டி அதிகம். ரொம்ப சந்தோஷம். அருமையான முறையில் பெண்களுக்கும் நன்றி, ஆண்களுக்கும் நன்றி. சிறப்பான முறையில் நாடகம் பார்க்குறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க. நான் நாடகத்தை விடிய விடிய உட்காந்து நாடகத்தை பார்க்கணும். யாராவது நாடகத்தை பார்க்காம எந்திரிச்சு போகிறோம்னு இருந்தீங்கன்னா தயவு செய்து இப்போயே எந்திரிச்சு ஓடிடுங்க. அப்புறம் நல்லா நாடகம் பார்க்குறவங்கள வம்பாக இழுத்துக்கிட்டு தெரியக்கூடாது. முக்கியமாக இந்த பெண்களுக்கு இதுங்க வர்றப்பத்தே பாய் தலகாணி போர்வையோடு வந்துருங்க பொத்தி படுக்கிறதுக்கு. ஆனால் ரொம்ப நல்லது. இன்றைக்கி யாரும் போக மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். நம்மளாத்தான் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியது. ஏன் தெரியுங்களா? ஊர் தள்ளி நினைக்காதீங்க. ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. ரெண்டு ஆளாக எந்திரிச்சு ஓடணும். எப்பயுமே பெண்கள் வந்து பின்னாடி பக்கமாக தான் உட்காருவாங்க. ரெண்டு ஆளாக எந்திரிச்சு போனால் யாருக்கும் தெரியாது. அதனால் இங்கே யாரும் போயிடக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நாடகம் நல்லது ஒரு நாடகம். எல்லா ஊர்லேயும் சொல்கிற மாதிரி சொல்லாமல் இன்றைக்கி நடக்கின்ற நாடகம் சிறப்பு மிகு புராண புண்ணிய நாடகம். இந்த நாடகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாத்திரம் இருக்கு மச்சான். பாத்திரத்தை நம்ம சரியாக பார்த்துக்கிறோம். என்ன பாத்திரம்? கதாபாத்திரம். சரி கதாபாத்திரத்தை நல்லதொரு முறையில் எல்லா பேரும் பண்ணோம்னா எல்லா பேருக்கும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நடக்கின்ற நாடகம் அழகான லவ் ஸ்டோரி. இது வந்து இளவட்ட பிள்ளைகளுக்கு முக்கியமாக பெரியவங்களுக்கு உண்டான ஒரு நாடகம். இதை எப்படி சொல்கிறது தெரியுங்களா? இப்படி எல்லா பேருக்குமே மனசில் ஒரு ஆசை இருக்கும். என்ன சார்? இந்த காதல் என்ற பருவத்தை தாண்டி தான் எல்லா பேருமே ஒரு கட்டத்தை தாண்டி வந்திருப்போம். இதில் நானும் தப்பிக்க முடியாது, நீங்களும் தப்பிக்க முடியாது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். ஆனால் மனுஷன் காதலிச்ச பிள்ளையத்தே கல்யாணம் பண்ணணும்டா நிறைய பேர் சும்மா தான் தெரியணும். அப்பல நீங்கள் எப்படி? நானா காதலிச்ச பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணேன். காதலிச்சு பிள்ளைய கல்யாணம் பண்ணியா இல்லை உன் காதலுக்கு லெட்டர் கொண்டு போன பிள்ளைய கல்யாணம் முடிச்சியா? உண்மையை சொல்லு. இவன் குடும்பத்தை ரொம்ப நோண்டாண்டே தம்பி. இல்லை அப்படிலாம் பார்த்தா யாருக்குமே காதல் செட் ஆகாதுப்பா. எனக்கெல்லாம் உண்மைக்குமே பார்த்தா லவ் லெட்டர் கொண்டு போன பிள்ளை தான் செட் ஆச்சு. சரி நமக்கு ஏதோ அமைஞ்சிச்சு. நீ லவ் பண்ண பிள்ளை ஒரு ஸ்டூடியோ கடையில் வேலை பார்த்துச்சு. ஆமாம், இங்கே லெட்டர் கொண்டு போன பிள்ளைய தான் இப்போ கல்யாணம் முடிச்சு. என்ன அவனதுக்கு மாப்பிள்ள அது கிடைக்கட்டாலும் பரவாயில்ல, நீனாச்சு வாங்கன்னு கேட்டு பழைய நெடுவையில் இந்த ஊர் சோத்தை திங்கணும்னு நமக்கு தான் கொடுத்துச்சு. நம்ம தானே தின்னாங்கணும். வேற ஊருக்கார தின்ன முடியுமா? அது மாதிரி தான் நமக்கு எது அமையணும் இருக்கோ அதுதான் அமையும். அதெல்லாம் வருத்தப்படக்கூடாதுங்க. இப்போ பிடிச்சிக்கிட்டு நீ வேற இப்படி சொல்லி யூடியூப்ல ஓடி அவன் என்ன செருப்பு அடிக்க வேணா என்கிட்ட இப்படிதான் ஊரு சொல்லிக்கிட்டு தெரியாண்டு மனசுல எது பிடிக்குதோ அதை ஏத்துக்கிட்டு வாழ கத்துக்கிறணும். ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு எங்க அப்பா ஆரம்பத்துல ஒரு பொண்ணு பார்த்தாப்புல. சரி, அந்த பிள்ளையும் ஆளு சூப்பர் பிள்ளை. உண்மையை சொல்ல, பொண்ணு வாத்தாரா மாப்பிள்ளை வாத்தாரா? சத்தியமா பொண்ணு தாண்டா பார்த்தாப்புல. அந்த பிள்ளையும் ரொம்ப சூப்பர் பிள்ளைதான். என்ன ரொம்ப அருமையான பிள்ளைங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா எங்க அப்பா பார்த்த பொண்ணு வந்து எங்க அத்தை மக. ஆளு எப்படி தெரியுமா? யானை சிகப்பு. எங்க அத்தை மக அந்த கலர்ற. எங்க அப்பையும் பார்த்தாப்புல, டே மகனே உன்னை ரொம்ப நாளா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உனக்கு ரெண்டுமே பெருசா வந்துருச்சு. இல்ல தம்பி முகத்துல மீசப்பா, மீச பெருசா வந்துருச்சு தம்பி, உனக்கு காலகாலத்துல ஒரு கால் கட்ட போடணும்னு சொன்னாப்புல. காலில் கட்டு போட்டா எப்படி நடப்ப? ஐயா அது இல்லைங்க, அந்த கல்யாணத்துக்கு சொல்லுவாங்கல்ல கால் கட்டுன்னு சொல்லி. சரி அப்பே ஆசைப்பட்டாரே, பொண்ணு யாருப்பான்னு கேட்டேன். பொண்ணு வேற யாரும் இல்லடா என் தங்கச்சி மகதான்னு சொன்னார்ல. எனக்கு உசிரே ஆடிருச்சு.
ஏன்? அவதான் யானை சகப்பாச்சே. நான் இருக்கிற தீ கலருக்கு அவளை போய் கட்டலாம். என்ன கலரு? தம்பி விடுங்க தம்பி, நான் இருக்கிற கலருக்கு அந்த புள்ளைய கட்டினா எப்படி இருக்கு? அப்படியே அமாவாசையும் பௌர்ணமியும் சேர்ந்த மணிக்கு இருக்காதா? நான் அப்பதான் சொன்னேன், எனக்கு பொண்ணு சத்தியமான முறையில் வேணாப்பா, நான் கல்யாணம் முடிக்காம மொட்டு கட்டியாம கூட திருச்சுக்கிறேன்னு சொன்னேன். அப்பதான் எங்க அப்பா சொன்னார், தம்பி நம்ம குடும்பம் விருத்தி ஆகணும்னா நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும்ட்டாரு. அப்ப இதை தட்டக்கூடாதுன்னு நானும் சரிப்பான்னு ஒத்துக்கிட்டேன். அப்பத்தே மாப்பிள்ளை எனக்கு பிரச்சனை ஒன்று காத்திருக்குது. எங்கள் அப்பைங்கிட்ட கேட்டேன், எப்பா பொண்ணு பார்க்க போகிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, அத்தை வந்து வெளியூரில் இருக்குது, நமக்கோ புல்லட்டு பைக் இருக்குது, நான் புல்லட்டில் கிளம்புறேப்பா, பெட்ரோல் போடுறதுக்கு ஒரு 1500 கொடுப்பான்னு சொன்னேன். சரி. எங்கள் அப்பனு விறுவிறுன்னு போய் வீட்டுக்குள்ளே போய் ரெண்டையும் முடிச்சுக்கிட்டு தொங்குனாப்புல அந்த பூழலு கதவத்தேன். நான் கூட வழிச்செலவுக்கு பணந்தே எடுத்து கொடுக்க போறாருன்னு நினைச்சா எங்க அப்ப தாங்க ஒரு பெரிய வேலை பார்த்தாப்புல. இந்த பழைய காலத்துல பெருசுக போடுவாங்கல்ல பட்டாப்பட்டி லங்கோடு டவுசரு, இந்த லங்கோடு டவுசரு அடியில் இந்த தண்டி ஓட்டையோட ஒன்று இருக்குது. இதை எந்த காலத்து டவுசரா இதை தூக்கிட்டு வந்து மகனே இதை போட்டுக்கிட்டு அந்த பொண்ணை பார்க்க போடாண்டாரு. ஏப்பா உனக்கு அறிவு இருக்காப்பா, நீ என்ன முட்டாளாப்பா, எந்த காலத்தில் இருக்கு இந்த பழைய கிழிச்சூர டவுசரை கொடுக்குறேன்னு. அப்போத்தான் அவர் சொன்னாப்புல, தம்பி இந்த டவுசரோட மகிமை உனக்கு தெரியாது, நம்ம பாரம்பரிய குடும்ப டவுசர்றாது, உங்கள் அப்புச்சி போட்டு உங்கள் ஒப்பத்தால பொண்ணு வாக்க போனார், இதை போட்டுக்கிட்டு நான் உங்கள் ஆத்தாலையே பொண்ணு வாக்க போனேன், இப்போ நீ போட்டுக்கிட்டு மருமகளை பார்க்க போ, நம்ம குடும்ப சென்டிமெண்ட்டான டவுசர்றான்னு சொல்ல. சரி நாசம் பத்து போகிறவே அப்போ என்னென்னத்தையும் சொல்லி தொலைக்கிறான்னு சொல்லி போட்டு நானும் இந்த டவுசரை மாட்டிக்கிட்டு இழுக்கிறேன். இந்த பழைய காலத்து டவுசர் வாசி இந்த நாடா கவர்லாம் இத்து போய் இருந்திருக்குது. ஒரு இழுவு இழுக்க இந்த நாடா கவர் பட்டுன்னு அல்ல. சரி அப்போ கொடுத்த டவுசரை அண்ணா குண்டி கவரில் சொருகிக்கிட்டு சும்மா போகலாமா, கிணத்துல போய் குளிப்ப முண்டு இந்த டவுசரோட நான் என்ன பண்ணி தொலைஞ்சிட்டேன், கிணத்துல ஓடி போய் மாப்பிள்ள தும்ம கட்டின்னு விழுக, தொம்ம கட்டின்னு மாற்றி சொல்லிட்டேன்னா தொம்ம கட்டின்னு விழுக. இங்கே தாண்டா எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. நான் விழுந்த வேகத்தில் இந்த டவுசர் கலண்டுக்கிட்டு கிணத்துக்குள்ளே போயிருச்சு. இதை நான் கவனிக்கவே பரம்பரை டவுசரை தொலைச்சிட்டீடா. இதை நான் கவனிக்கவே இல்லை மச்சான். ஒருவேளை பொண்ணு அப்படித்தான் இருக்குமோ, ஒருவேளை பொண்ணு இப்படித்தான் இருக்குமோ அப்படின்ற நினைப்புலையே நான் டவுசரை கூட கலண்டது தெரியாம பட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு பட்டு சட்டையை போட்டுக்கிட்டு மாமியா கிட்ட கிளம்பிட்டேன். எதுக்கு? மாமியா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இதை எங்க அப்பங்காரன் பார்த்துக்கிட்டே இருந்தான். மயங்காரன் பொண்ணை கருவாச்சி இருவாச்சின்னு பேசுனியா, இப்போ புல்லட்டு பைக்கெல்லாம் கிளம்பிட்டியா, இந்த விஷயத்தை நம்ம தங்கச்சிக்கு போன் அடிச்சு சொல்லிடுவோம்னு எங்க அத்தைக்கு எங்க அப்பங்காரே போன் அடிக்கிறான். எப்படி? கிர்ரிங் கிர்ரிங் ஹலோ கிர்ரிங் கிர்ரிங். ஹலோ ஹலோ சொல்லுங்க, யாரு? ஹலோ தங்கச்சி. சொல்லுங்கண்ணே. தங்கச்சி சொல்லுங்கண்ணே. இந்த மாதிரி உன் மகளை பாக்குறதுக்கு என் மையன் புல்லட்ல வர்றாமா? சொல்லுங்கண்ணே. சிரிக்காதிரி சின்ன கதை முண்டை சொல்ற கேளு. இந்த மாதிரி உன் வீட்டுக்கு வந்துக்கிறியா? சரிங்கண்ணே. உன் மகளோ சரியான கருவாச்சு. சரி. இவன் இருக்கிற கலருக்கு எப்படி உன் மகளை பிடிக்கலன்னு சொல்லுவியா? சரிங்கண்ணே. இவன் வீட்டு வாசல்ல வந்து நின்றதும் ஆராத்தி ஈராத்தி எடுத்து இவனை தடபுடலா வரவேற்றுன்னு சொல்ல. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, மருமையை வந்தோடனே குஞ்ச நசிக்கிறேன். இப்படித்தான் மாப்பிள, இப்படித்தான் மாப்பிள எங்க அத்தை சொல்லிட்டு வைக்க. உங்க அத்தை பேர் என்ன மாப்பிள? எங்க அத்தை பேரு பஞ்சவர்ணம். ஆள் எப்படி இருக்கும்? ஆளு சூப்பரா இருக்கு. போட்டோல பாத்துட்டா. ஆனா இங்க தாண்டா என் மாமியாளுக்கு கட்டுறது ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சு? மருமைய வீட்டுக்கு வரப்போறாருன்ற அந்த பொம்பளை என்ன பண்ணிருச்சு, பாத்ரூமுக்குள்ள குளிக்க போன பொம்பளை அந்த நாசம்பத்தம் லூசு முண்டை என்ன பண்ணிட்டா, வீட்டுக்கு மருமையெல்லாம் வரப்போறான்ற பதட்டத்துல உள்பாவடை கூட கட்டாம வெறுமன சேலையை மட்டும் சுத்திக்கிட்டு வந்துருச்சுடா. மாப்பிள்ள மாமியா ஒக்கா மக்கா வாசல்ல நிக்குது. இந்த தண்டிடா. என்னது மாப்பிள்ள? ஆனா மாமியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாப்பிள்ள. இந்த தண்டி இருக்கு மாப்பிள்ள. இல்லையா? என் மாமியா விட்டு ஆரத்தி தட்டு, பழைய கால தட்டு. மருமகனே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடாதீங்க மருமகனே, நான் உங்களை திருஷ்டியை கழிச்சிட்டுத்தே உள்ள விட வேண்டுச்சு. சரி தேன்னு சொல்லிவிட்டு எப்படி வாங்குறாங்க இருக்கும் மாப்பிள்ள சூடத்தை வச்சுக்கிட்டு என் மாமியா எனக்கு திருஷ்டி கழிக்குதான். எப்படி? மருமகனே மருமகனே அத்தை சொல்லுங்க, ஊருக்கண்டெல்லாம் போகட்டும். ஒரு சுத்து சுத்திருச்சா, ரெண்டாவது சுத்து கிளம்புது. மருமகனே உறவு கண்ணெல்லாம் போகட்டும்.
ரெண்டாவது சுத்து முடிஞ்சிருச்சா? இப்போ மூணாவது சுத்து சுத்துது. எப்படி? ஊரு கண்ணு, உட கண்ணு, மொல்ல கண்ணு, நல்ல கண்ணு, முண்ட கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணு பட்டு போக. ஏண்டா ஏன் தெரியாம இருட்டுக்குள்ள முட்டு இந்த செவத்துல முட்டு? ஐயோ மச்சான், யாருக்கு நடக்க கூடாத பிரச்சனை எல்லாம் நடந்துருச்சுடா. என்னையாச்சு? மாப்பிள மூணாவது சுத்து என் மாமியா சுத்த. ஐயா ஏய் மாப்பிள இல்லையா? எனக்கு எங்க இருந்து வந்துச்சோ தெரியலடா மாப்பிள. ரெண்டாவது சுத்து வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லடா. இந்த மூணாவது சுத்து என் மாமியா சுத்த. சரி 1000 தான் இருந்தாரு. சரி எந்திரித்தா, ஒரு பொம்பளை இப்படி உருண்டு அழுவ கூடாது. எந்திரிமா. என்னைக்குடா சொல்ல போற? என் மாமியா மூணாவது சுத்து சுத்த எங்க இருந்துதே வந்துச்சோ தெரியலடா. ஐயோ இந்த சூறாவளி காத்து அடிச்ச வேகத்துல என் மாமியா விட்டு சேலைய ஒரே உருவா உருவிட்டு போயிருச்சு. என் மாமியா உள்பாவடை கட்டாத அதுக்கு மொழு மொழுன்னு நிக்குது. ஜாலி. அப்பதான் நான் ரோசப்பட்டேன். நம்ம அத்தையோட மானம்ல இப்படி காத்துல போகுது, மருமையை நான் சும்மா இருப்பேனா? நான் மாமியா மானத்தை காப்பாத்துறேன்னா கிணத்துக்குள்ள டவுசர் கண்டது தெரியாம ஏன் வெட்டிய நான் மாமியா கிட்ட படக்குன்னு துறக்க. ஆத்தி மருமனுக்கு எத்த தண்டி மனசு. கடைசியில நான் மாமியாக்கு பத்த, மாமியா திருப்பி எனக்கு பத்த, இப்படியே மாறி மாறி பத்தி ரெண்டு முண்டி முண்டமா தாண்டா நீ நிக்க. பொண்ணு வாக்க போயிட்டு கடைசியில மாமியாவை மாப்பிள்ளை வாக்க வச்சுட்டு. தம்பி மதன் ராசு ஒன்னு தெரிஞ்சுக்க, மாமியா கிட்ட போறப்ப கோமணமாவது கட்டிட்டு போகணும்டா. ஒரு சில மாமியா விட்டுரும், ஒரு சில மாமியா கடிச்சு வச்சிருக்கா. இப்படிதான் கடலூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு மாப்பிள்ளை. காத அத்திரியம் பார்த்துக்க. ஒரு விஷயம் தெரியுமா மதன்ராச்சு? ஆனா என் மாமி அப்படி கிடையாது, சொக்க தங்கம். ஆமா, ஆனா என் மாமியா உண்மைக்கு எதனால சொக்க தங்கம்னு சொல்றேன். இந்த ஊருக்கு இப்ப பொம்பளை ஒரு பொருளைய கிளப்பிருக்க தெரியுங்களா? திருவிழான்னு வந்துட்டா ஒரு பொம்பளை மட்டும் சேலை எடுத்து கட்டுறது கிடையாது. இந்த குழுவுன்னு சேர்ந்துக்கிட்டு 10 பொம்பளை ஒரே சேலை எடுத்து கட்டிக்கிறது. குளிச்சேலை. இதே கூத்து எங்க ஊர்ல நடந்துச்சு. எங்க ஊர்லயும் திருவிழான்னு சொல்லிவிட்டு ஏன் பொண்டாட்டி நாசபத்து வேணா விட்டா அவங்க ஆத்தாளுக்கும் ஒரே கலர்ல சேலை எடுத்து கொடுக்க. விருந்தாடிக்கு அந்த லூசு முண்டை 2 பொம்பளையும் பப்பு டான்ஸோட மூடிக்கிட்டு வீட்டுல தூங்க போயிருச்சுங்க. நான் பப்பு டான்ஸ் அன்னைக்கு மழை வெஞ்சு நின்று போச்சு, நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். பொண்டாட்டி தான் படுத்திருக்கான்னு அவசரத்துல மாமியால போட்டு பாஞ்சு. அந்த லூசு முண்டை மாமனார் தான் அமுக்குறாருன்னு அது 7 கிடந்திருக்கு. மாமனார் செத்து 4 வருஷம் ஆச்சுடா. அப்ப ராமரா தாண்டா இருக்க. ஏய் மதன்ராஸ், என் மாமியா மட்டும் உயிரோட இருந்துச்சுன்னா உண்மைக்கே ராமதாஸுக்கு தானே கட்டி வச்சிருப்பேன். விளக்கு மத்தேடு கொண்டதே நீ தான்டா, கொண்டுட்டு வந்து மாமியா உயிரோட இருந்துச்சு. அப்படி இல்லை தம்பி, எனக்கு எல்லா பேருக்குமே நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். வாழ்க்கையில் ஒரு மனுஷன் எதை கொண்டு வந்தால் எதை கொண்டு போக போகிறோம், எனக்கு தொட்டிக்கு சந்தோஷமா இருக்கணும். என்னங்க, எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையில் கடந்து போக கற்றுக்கிறணும். கடந்து போகாம வச்சுக்கிட்டே மனசுக்குள்ளே வச்சுக்கிறதுனா பல விஷயம் பல பிரச்சனை மனசுக்குள்ள ஊறத்தான் சொல்றேன். நான் உண்மையா பாச வச்சுட்டேன், நான் அதனால இதெல்லாம் நம்பவே கூடாது தம்பி. எல்லாமே பழகத்தான் தெரியும். வாழ்க்கையில எல்லா பேருக்கும் ஒரு சில பிரச்சனை தானா வரும், ஒரு சில பிரச்சனை தானா உருவாக்கப்படும். இங்க உருவாக்கப்படுறதே நிறைய இருக்கு. 1.5 லட்சம் பஞ்சாயத்து தெரியாம தெரியும். அதெல்லாம் பாத்துக்கிறோம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், என்ன பெத்த ஆத்தாமார்கள் நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. இந்த நாடகத்துக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த நாடகம் இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் வள்ளி திருமண நாடகம். ஏன்னா நம்ம ஊரை பக்கத்து நிறையா நாடகம் நடக்கும். ஹரிச்சந்திரா நடக்கும், மகமாயி நடக்கும், சத்தியவான் சாவித்திரி, வள்ளி திருமண நாடகம், எல்லா நாடகம் நடக்கும். ஏன் மச்சான், நீங்க மகமாயி நாடகத்துக்கு தான் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? அப்படிலாம் இருக்கக்கூடாது அந்த நாடகத்தில் மட்டும். ஆனால் உண்மைக்குமே பழனியை பண்ணனா உண்மைக்கே பாராட்டணும். நமக்கு கொடுக்குறதெல்லாம் வள்ளி திருமணமாக தான் கொடுப்பாப்புல. தயவு செய்து மகமாயெல்லாம் கொடுத்துறாத. இப்படியா காலம் சாட்டியை கொண்டு குண்டியிலே அடிக்கிறாங்க வதக்குன்ட்டு. உனக்கு சர்வீஸ் ஆயிருக்குமே தம்பி, மரியாதை பேசுங்க தம்பி. ஆனா ஏன்பா, ஏற்கனவே ஒரு ஊர்ல போய் நான் மாட்டிக்கிட்டு திருலாம் முடிச்சிருக்கேன். அப்படி இல்லைங்க, நான் எதுக்குமே பிரச்சனையை கண்டு அஞ்ச மாட்டேன். நானே ஒரு நாள் அரண்டிருக்கேன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை நிறையா இருக்கு மனசுக்குள்ள, சும்மா கிடையாது. அன்னைக்கு போன நாடகம் மகமாயி நாடகத்தில் சின்ன கருப்பு வேஷம் போடுறாலும் தண்ணியை போட்டு படுத்துட்டியா.
ஆளு முரட்டாளு மச்சான். யாரு நீங்க வேற அந்த முண்டை ஏறவுனே வண்டியில தண்ணியை போட்டு படுத்துட்டியா. ஆளு முரட்டாளு வேற. ஊருக்காரங்க சேர்ந்து உசுப்புறாக ஆளு எந்திரிக்க மாட்டேங்கிறியா. ஆளு இந்த நொண்டி. அப்பதான் கான்ட்ராக்டுக்காரு ஒடியாந்தாரு. பப்புனு தம்பி சின்ன கருப்பு வேஷம் போடுற தண்ணியை போட்டு படுத்துட்டாயா, எப்படியாவது அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீதாயா மானத்தை காப்பாற்றணும்னு. நானும் அந்த ஆளு ட்ரெஸ்ஸை தூக்கி பார்க்குறேன். அவன் தொட்ட ஒன்று இந்த தண்டி இருக்குது. ஏன் 2 காலம் உள்ள விட லொடலொடன்னு உள்ள போகுது மச்சான். ட்ரெஸ்ஸை தூக்கி பார்த்தியா வேட்டியை தூக்கி? மடிச்சு வந்து ட்ரெஸ்ஸை தூக்கி பார்த்தேன். நீங்க வேற வழி இல்லையே, கான்ட்ராக்டுக்காரர் கதறாருன்னு சொல்லிவிட்டு நானும் சின்ன கருப்பு வேஷத்தை போட்டுக்கிட்டு எப்படினாலும் ஊர்ல காசை வாங்கிடலாம். டாய் சின்ன கருப்பு கருப்பசாமியா கருப்பாயா? அப்படி தாண்டா ஆடிக்கு இருந்தேன். அப்பத்தான் என் தள்ள ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. இந்த சின்ன கருப்பு வேஷம் போடுறாளே தீக்குழிக்குள்ள இறங்கி அருவா மேல ஏறிண்டு சேவலை கடிச்சு துப்பணுமா. ஐயோ நான் குஞ்ச கூட கடிச்சதுல என்ன போய் கோழியை கடிக்க சொல்றாங்க. சத்தியம் பண்றா? சத்தியமா இல்ல மச்சான், வேற வழி இல்லையே. ஊருக்கானாலும் காசு வாங்கணுமே மச்சான். அப்பதான் நான் கான்ட்ராக்டுக்கார்ட்ட சொன்னேன், அண்ணே நான் முன்ன பின்ன அருவால ஏறி பழக்கம் கிடையாது, கோழியை கடிச்சும் பழக்கம் கிடையாது. கண்ணை மூடிக்கிட்டு அருவா மேல ஏறி நின்றுக்கிட்டு சாமி வந்த மாதிரி உசும்புறேன். இந்த நேரம் சேவலை கொடுத்துருங்க, நான் கடிச்சு துப்பிடுறேன், ஊர்ல காசை வாங்கிடலாம்ட்டு. நானும் அருவா மேல ஏறிட்டாய் கருப்பி வந்துட்டேன். சேவலை கொடுக்கலான்னு இங்கதான் எனக்கு கிரகம் உக்குரத்துல இருந்திருக்குது. இந்த சேவலை கொண்டுகிட்டு வந்த முண்டை நிறைய போதல இருந்திருக்கான். வந்ததுமே வாயில வச்சுட்டான்டா சேவலத்தை. வச்சா நான் விடுவா வாயில வச்சா பிடிச்சு கடிச்சு 2 துப்பி எரிஞ்சிட்டு பிச்சை எடுத்துட்டு. எத்தனை வருஷம் சர்வீஸ்ரா, கடிச்சு இழுத்ததுல வாயை தொடைக்கிறேன்டா, வாயெல்லாம் பச்சை வச்சா ஒட்டி இருக்கு. ரத்தம் சேப்பாதான் இருக்க முண்டை. போதல வந்த முண்டை கழுத்தை போட்டு விடுக்காம கோழி குண்டிய பக்கம் திருப்பி கொடுத்துருக்கான்டா. ஆர்வத்தில் கோழி குண்டியை கடிச்சு வாயெல்லாம் கோழி பியா ஒட்டி. நான் எங்க முழிச்சு பார்த்தா தலைவர் பண்ணி சும்மா இருக்க பாட்டியா. இப்படி நான் இன்னைக்கு நடக்கிற நாடகம் வள்ளி திருமணம்ப்பா. இது இல்ல இன்னைக்கு மூடிக்கிட்டு வாக்காரு வந்து எதுக்கே செலுத்துறியா. இங்க வேற அடுக்குலையும் பொழந்து படுத்துருச்சு. எந்திரிங்கடா டான்ஸுக்காரப்பல 1ஆம் நம்பர் லூசு முண்டாடா வந்தானா குஞ்ச கடிச்சே போடுவா. ஆமா ஆமா நேற்று நடந்திருக்குல்ல, அதனால அவங்கள சொல்லி குற்றம் கிடையாது. ஏன்னா நாளைக்கு நாடகம் இருக்காத்தா 2 நாளாக உட்காந்து பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இதே போல் விடிய விடிய உட்காந்துருங்க. பப்பு டான்ஸோட யாராவது கலண்டுக்கிட்டு கிளம்புனீங்கன்னு வச்சுக்கோங்க, எதுக்கத்தான் கோயில் இருக்கு. உங்களை போய் மண்ணவாரி தூத்துறவே நானாக தான் இருப்பேன். ஆமாத்தான், யார் வாயில இருந்தாலும் இவன் வாயில விழுவக்கூடாது. என்னடா அப்படியே பேசிக்கிருக்க? ஏன்டா இந்த குடுமையை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? நான் கேட்கிறேன், ஏடா அங்க நடந்துக்கிட்டு வர முடியல, அங்க நான் நடந்து வரேன். ஒரு ஆத்தா என்னைய பார்த்து மானக்கடை கேக்குது. அது ரெண்டு ஆத்தா நீ பாக்கல. அந்த ஓட்டு வீடுகிட்ட ஒரு அண்ணன் வயரை தூக்கி விட்டாரு பாத்தியா? வண்டி வேணும் வராம இருக்கப்போ ஒரு அண்ணன் வயரை தூக்கி விட்டாரு பாத்தியா? அதுக்கு பக்கத்து வீட்டுல நீ வேணுக்கு தலை வீட்டுக்கு வந்தல. அப்போ ஒரு ஆத்தா பேச்சு நீ கவனிக்கல. அந்த ரோஸ் கலர் சேலை அதுல ஒரு ஆத்தா கேக்குது, அந்த கொண்டை ஓட்டிக்காம பாரு அவன் தாண்டி பப்புனா இருப்பான். அதுக்கு பக்கத்துல இருக்குது, இவன் கொண்டையெல்லாம் போட்டுக்க இவன் போய் நக்க போறேன் அப்படிங்குது. அப்ப அந்த மயிரை நான் வெட்டி ஆகணும்டா. இந்த மயிரட்டு ஏகப்பட்ட பிரச்சனை. பஸ் ஸ்டாண்டு பக்கத்து நிம்மதியா போக முடியல. அன்னைக்கு மாட்டுத்தாண்டி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற மச்சான். அன்னைக்கு என்ன மச்சான் தம்பி விளக்க மாதிரி பிச்சு போயிட. இந்த குடும்பி அன்னைக்கு ஈரமா இருக்குன்னு கொஞ்சம் அவுத்து விட்டு இருந்தேன். கொஞ்சம் லூசுக்கார விட்டு தலையை காயட்டும்னு இப்படி அவுத்து விட்டு இருந்தேன். அவுத்து விட்டு மீசை வேற இல்லாம இருக்க நான் மொழுண்டு. அது பின்னாடி வாக்குல தூண்ல கைய வச்சு நிக்கிற ஒரு ஆளு ஜைசா வந்து கேட்கிறியா 100 ரூபா தர வரையா பாத்ரூமுக்குள்ள? நான் புடிச்சிட்டேன் நெரிச்சிட்டு ஏத்தி பிடிச்சாண்டா ஓத்தா மகனே. நான் யாரா நினைச்சேன்? நான் பப்புனே. அது எவன்டா 100 ரூபா தான்டா இவ்வளோ ரூபாயே? 50 ரூபா தானடா உனக்கு? 50 ரூபாயா? ரூபாய் ஏத்துனவே வேலை. ஏத்திரியான செருப்பு. ஆமா 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 இருங்கப்பா இங்கே கொடுத்துருக்காங்க. கூட்டை இங்கே கூடியிருக்கே, இந்த கூத்து பார்க்க காத்தும் இருக்கு. ஆட்டம் ஆடி ஆடி வருவேன், நானும் பாட்டு பாடி ஓடி வருவேன். நாடகம் தேவை நடிப்பது சேவை, நாடகம் தேவை நடிப்பது சேவை. கூட்டை இங்கே கூடியிருக்கே, கூத்து பார்க்க காத்தும் இருக்கு. ஆட்டமாடி ஆடி வருவே, பாட்டு பாடி ஓடி வருவே. நாடகம் தேவை நடிப்பது சேவை.
பேசக்கூடாது, நீங்க அடிக்கடி தொந்தரவு செய்யக்கூடாது. இல்லை ஆகாத பேச்சுகளை பேசக்கூடாது, சும்மா அடிக்கடி கொண்டு சீட்டு கொடுக்க கூடாது, கூட்டத்துக்கு நடுவனிலே தூங்கக்கூடாது, தூங்கக்கூடாது, கூட்டத்துக்கு நடுவனிலே தூங்கக்கூடாது, எப்படி பொருட்டு சத்தம் கூடாது. நாடகமும் தேவை, நடிப்பது எங்கள் சேவை, நாடகமும் தேவை, நடிப்பது எங்கள் சேவை. எஸ் புதூர் ஒன்றியம் நமது பழைய நெடுவையில் ஸ்ரீ மணக்கருப்பர் மற்றும் ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் ஆலய 8ஆம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு இவர்கள் மடியில் மிக சிறப்பாக அருமையாக தெய்வத்திருக்கரு சின்ன தம்பி, தெய்வத்திருக்கரு சின்னையா குடும்பத்தார்கள் மற்றும் பிறந்த மக்களால் நடத்தப்படும் 8ஆம் ஆண்டு நிகழ்ச்சியாக சிறப்பான முறையில் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் மிக சிறந்ததொரு முறையில் உங்கள் முன்னால் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. ஹலோ ஹலோ, இந்த கொலாயை கட் பண்ணுன்னு. ஹலோ ஹலோ, இது அங்கதான் கேட்குது. ஹலோ ஹலோ ஹலோ, இந்த சைடு இன்னர் ஏற்றுனேன், 2 சைடு ஏற்றுனேன், பாக்ஸை ஏற்றுவேன், மேடைக்கு இன்னர் கிடச்சா தான் பேச நல்லா இருக்கும். ஹலோ 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 ஹலோ, இதில் கொஞ்சம் ஏற்றுனேன். ஹலோ ஹலோ, அப்படியே வைனேன். இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் அதற்குபடியாக பங்கேற்று நடிகை காத்துக் கொண்டிருக்கும் நடிகை சிகாமணிகள் மதுரை யானமலை ஒத்த கடை அது பக்கத்தில் தேத்தாங்கோலம் கண்டெடுத்த ரவிதரே இங்க வேலனாக நடிக்க போறார். தேத்தாங்குளம் ரவிதர் அவர்கள் வேலனாக நடிக்க போகிறார். 25 அடியில் தண்ணி வருமாப்பா. நடிக்க காத்து கொண்டு இருக்கிறார். இப்ப கெங்காத்து கொண்டிருக்கிறார். அருமையான முறையில் இந்த நாடகத்திற்கு சிறப்பாக வள்ளி நாயகியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் எமது மதுரை மாநகரே கட்டி அரசாண்டு கொடுக்கும் என்னை பெற்ற ஆத்தா ஸ்ரீ மதுரை மீனாட்சி அவர்கள் உங்கள் முன்னால் ஸ்ரீ வள்ளி மங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்றும் வசன பேரரசு வசன சொல் அழகன் எங்கு சென்றாலும் வெற்றி மசனுடைய அடுக்கு சொல் அழகுடன் துடுக்குத்தனமாக பேச காத்துக் கொண்டிருக்கும் கருங்குளமாற்ற கண்டெடுத்த ஜெய மாதவன் அவர்கள் நாரதர் அந்த கலகப்புற அடைக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் சிறப்பான முறையில் சினிமா உலகத்தில் எப்படி டிஎம் சவுந்தரராஜனோ நாடக கலை உலகத்தில் டிஎம்எஸ் என்று அழைக்கக்கூடிய அன்பு மாமா செய்யாமங்கலம் மாநகரம் கண்டெடுத்து கே.ஆர். ராமதாஸ் அவர்கள் உங்கள் முன்னால் 6 மணி மணி பின்பு நாளொரு வீடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல, நாளொரு வீடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல, நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல, நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல, நாளொரு வீடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல. உள்ளத்தில் வைத்தேனே உதட்டில் வைப்பவன் எவனோ அவனே மனிதன், எவனோ அவனே மனிதன். உள்ளத்தில் வைத்தேனே உதட்டில் வைப்பவன் எவனோ அவனே மனிதன். ஊரார் வேர்வையில் உடலை வளர்ப்பவன் உலகத்தில் கோழைகள் களைவன், உலகத்தின் கோழைகள் களைவன். நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல. காற்றில் நிலவா, கடலில் மழையா, காற்றில் நிலவா, கடலில் மழையா, பிறந்தாயாருக்கு நாமோ,
பழைய பாட்டுத்தை நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு. நம்மளை அது காசுக்கு நாடகம் போடுறோம். ஆனால் இங்கே ஒவ்வொரு ஆம்பளையும் ஒவ்வொரு பொம்பளையும் வீட்டில் நடிச்சு தான் வாழ்கிறோம். என்ன பணத்துக்கு குடியார புருஷங்கிட்ட சிரிக்கிற மாதிரி பெண்கள் நடிச்சு தான் ஆகணும். காசு பணத்தை பிடுங்குற பொண்டாட்டிக்கிட்ட என்னமே இல்லாத மாதிரி ஆம்பளை நடிச்சு தான் ஆகணும். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை நடிப்பு தான் வாழ்க்கை ஓடிட்டே இருக்குது. என்னங்க இந்த உலகத்திலேயே உண்மையான வீரன் யாரு சொல்லுங்க பாப்போம். யார் மாமா நீங்களே சொல்லுங்க. யாரு? மாட்டை அடக்கிறவன் வீரனா? 10 பேர்த்த தூக்கி போட்டு அடிக்கிறவன் வீரனா? உண்மையான வீரன் யார் தெரியுமா? யாரு? நம்ம செல்போனை பொண்டாட்டி நோண்டுறான்னு தெரிஞ்சும் பயத்தை கண்ணுல காட்டாம சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான் பாருங்க, அவன் தான் உண்மையான வீரன். ஏலாம் பொண்டாட்டி செல்போனை நோண்ட ஆரம்பிச்சானா உசுரே கையில இருக்காது. எதை நோண்டுவாளோ எதை பார்ப்பாளோ. இல்லடா நீ தைரியமா செல்ல கொடுப்ப. ஏன்னா நீ பேக்ல இன்னொரு செல்லு வச்சிருக்கீங்க. அப்படி பேசுறா. இப்படி சொல்லித்தானே யூடியூப்ல போடுறதுக்கு வீட்டுல போட்டு ஊமை குத்தா குத்துறதுக்கு. மச்சான் ஜல்லிக்கட்டு மாடும் பொண்டாட்டியும் ஒண்ணுங்கிறான். எப்படி தெரியல. அதுல இருந்து பொம்பளையே வெயிற விளக்கு போகுது உனக்கு. ஜல்லிக்கட்டு மாட்டையும் பொண்டாட்டியும் ஏன் ஒண்ணுங்கிற? 2 இடத்துலயுமே கட்டுனவன் புல்லா மாட்டிக்கிறவன், வளர்த்தவன் புள்ள எஸ்கேப் ஆயிருவான். ஆமா, 2 இங்கே வாடி வாசலை பிடிக்கிறவன் மாட்டிக்கிறவன். அதே போல் அங்கே நம்ம மூக்கனாங்க எடுத்து பிடிச்சாலும் இங்கே அங்கே மாட்டுக்கு மூக்கனாங்க வரும், இங்கே பொம்பளை பிள்ளைக்கு மூக்கனாங்க வருது. இந்த மஞ்சக்க வருது. இதை கெட்டணும் நமக்கும் சாட்டில் டோட்டல் முடிஞ்சு. என்னது எனக்கு உள்ள இருக்கு மச்சான். ஜெயராசு சொல்லித்தாகணும். இன்னொரு புருஷன் பேர் என்ன விளக்கமா இருந்துச்சு. இந்த நாடகத்திற்கு மிருதங்க சக்கரவர்த்தி எங்கு சென்றாலும் வெற்றி பெற்று கொடுக்கக்கூடிய பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் அரசகுலம் நாடகம் கண்டெடுத்த எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சங்க தலைவராக திகழக்கூடிய டிவி ஜெயம் அவர்களின் அருமை மாணவருமாகிய உங்கள் முன்னால் மிருதங்கம் வசித்துக் கொண்டிருக்கும் நமது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகாமையில் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்து என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கம் தப்பினோல்ல.
காத்து கொண்டிருக்கும் ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை அருப்புக்கோட்டை மாநகரம் அருகாமையில் இருக்கும் குலசேகரநல்லூர் மாநகரம் கண்டெடுத்து PM மதன்ராஜ் அவர்கள் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட். அருமையான முறையில் சிறப்பாக தனது தனித்திறமை எடுத்துரைத்த அன்பு மைத்துனர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மற்றும் அதற்கு உங்கள் இங்கு தாளம் அமைத்து கொண்டிருக்கும் தாள லய சுருதி கலைஞர் கீழே காஞ்சிரங்குளம் மாநகரம் கண்டெடுத்த ஆமாம் சிறப்பான முறையில் SP கிளாமர் என்ற ராமர் அவர்கள் இவர்கள் முடியில் தாளம். அருமையான முறையில் அதற்குடியாக சிறப்பான முறையில் நமது நாடகத்திற்கு இங்கு சிறந்தோர் முறையில் சீன் அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த சீன் அமைப்பகம் SPS சீன் கம்பெனி குமாரவட்டி உரிமை பழனியப்பன் என்பதை பெருமிடம் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்திற்கு அருமையாக இங்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபரிக்கு ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது ஊரின் பெருமையை சிறப்பான முறையில் எடுத்துக்கூடிய உரிமை அழகுராஜ் அவர்கள் அமைப்பில் ஸ்ரீ அழகியநாச்சி அம்மன் ஆடியோஸ் நெடுவயல். ஓகே, அருமையான முறையில் சிறப்பாக
நமது அழகிய நாச்சியம்மன் ஆடியோ உரிமையாளருக்கும் பணியாற்றுகின்ற அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பக்த கோடியிலும் பொதுமக்கள் பெருந்தலாக வருக வருக இப்படிக்கு தெய்வத்திருக்கரு சின்ன தம்பி தெய்வத்திருக்கரு சின்னையா மற்றும் குடும்பத்தார்கள் மற்றும் பிறந்த மக்கள் என்பதை பெருமையை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் நல்லதொரு நடிகளை அமைத்து கொடுத்த நாடகத்தில் சிறந்த அமைப்பாளர் என்ற முறையில் மதிப்பினை பெற்றக்கூடிய நமது ஊர் பெருமையை சிறப்பான எடுத்திருக்கும் வகையில் எங்கு சென்றாலும் வெற்றி மனசு கொண்டு வந்த தெய்வத்திரு அன்பு அப்பா நமது குமாரபட்டி மாநகர கண்டெடுத்த CS சுப்பிரமணியன் அன்பு சித்தப்பா அவர்கள் அருந்தவ புதல்வனாக திகழக்கூடிய அன்பு பழனியப்பன் அவர்கள் சிறப்பான முறையில் இந்த நாடகத்தை மிக அரும்பாடுபட்டு அமைத்துள்ளார் என்பதை பெருமையை தெரியப்படுத்திக் கொண்டு என்ன இந்த ஊருக்கு முதல்ல வரும்பொழுது என்னை அழைச்சி வந்தது சுப்பிரமணியப்பா. இந்த மேடையில் அவர் நாங்களாம் ஓட்டாத ஓட்டு கிடையாது. சிறப்பான முறையில் அன்றைக்கி அந்த இடத்த மிக சிறப்பான முறையில் பிடிச்சிருக்காருன்னா அன்பு அண்ணன் பழனியப்பண்ணன் சிறப்பான முறையில் அப்பாவுக்கு உண்டான கௌரவம் என்றைக்கும் அண்ணனுக்கு கிடைக்கும். சிறப்பான முறையில் அப்பா அவர்கள் ஆத்மாவும் நல்லதொரு முறையில் சாந்தி கேட்டுக்கொண்டு அன்பு அண்ணா அவர்களுக்கு சிறந்த முறையில் அமைப்பாளர் அப்படிங்கிறத விட ஒரு நல்ல மனிதர் குடும்ப பழக்க வழக்கம் ரொம்ப சொந்தம். அன்பு சித்தப்பா அவர்களுக்கும் சிறப்பான அன்பு அண்ணா அவர்களுக்கும் மனதார்ந்த நன்றிகளை நாங்கள் உள்ளங்கண்டு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி. ஆகையால் இந்த நாடகத்திற்கு நாட்டியமாட காத்து கொண்டிருக்கும் நடன மங்கை புதுக்கோட்டை கண்டெடுத்த புண்ணியவதி. இது புண்ணியவதியா? இன்னைக்கு நம்ம பண்ணின விதி அப்பேற்பட்ட முறையில் RS ஓதா செல்வி ராதா செல்வி டான்ஸ் அண்ட் காமெடி. நீ எங்கே மேடைக்குள்ளதான் இருக்கா? என் நினைவுகள் அங்கே என் நினைவுகள் அங்கே பிள்ளைக்காண்டி அழகழகா பாடல் பாடுறீங்க. அன்பு மாமாவுக்கு மனமார்ந்த நன்றி. ஆகையால் வள வேண்டும் பேசினா வாய்க்கு தான் கேடு, வருஷ பிள்ளை பார்த்தா மொத்த குடும்பத்துக்கே கேடு. நான் போயிட்டு அந்த புண்ணியவதியை வேகமாக அழைச்சி வருவேன். உங்கள் முன்னால் பபுனாக எடுத்து கொண்டிருப்போம். மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவரின் சிசிய பிள்ளையமாகிய சோளங்குருணி என்ற கிராமத்தை சேர்ந்து AS தங்கராஜ் ஐயா பபுன் காமிக்க எடுத்துக்கொண்டு இந்த நாடகத்திற்கு யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் யூடியூப் சேனல்கள் என்ற முறையில் தமிழர் கலாச்சாரம் வழங்கும் குருவியேந்தல் பாண்டி அண்ணா அவர்கள் யூடியூப் சேனல் சார்பாகவும் மற்றும் பொன்னி ஸ்டுடியோ சரி அண்ணா அவருக்கு நன்றிகளை நெஞ்சார் தெரியப்படுத்திக் கொண்டு நான் போயிட்டு அந்த புண்ணியவதி அழைக்கிறேன். எப்படி பார்த்தீங்கன்னா ஆத்தாமாரே ஐயாமாரே போய் வரங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணுங்க. ஆத்தாமாரே அம்மாமாரே போய் வருங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணுமே. புடிய மாதிரி நாடகத்தை
சிரிக்கின்றது. கால்பட்ட இடமெல்லாம்